அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நம்முடைய பள்ளியிலே தஸ்கிரா பயான் நிகழ்த்துவதற்காக தமிழகத்தில் சென்னையிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய உஸ்தாத் பெருந்தகை அவர்கள், உஸ்தாத் நூருத்தீன் சகாஃபி எம்ஏ ஹசரத் அவர்கள், சென்னையில் உள்ள பத்ரியா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்பான உரையை கேட்டு அனைவரும் பலனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيد رسول الله وعلى آله وصحبه الفائزين برضا الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد شهر رمضان شهر الله الذي تدعونه المحرم، وأفضل الصلاة بعد الفريضة قيام الليل. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த புனிதமிகு பள்ளி வாயிலின் இமாம் அவர்கள், உலமாக்கள், சமுதாய பிரமுகர்கள், அல்லாஹ்வினுடைய அற்புதமான முஃமின்கள், அடியனின் ஒரு முறையோட பணிவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹு நம்மை அவனுடைய இந்த புனிதமிகு இஸ்லாத்தில் உறுதிப்படுத்தியவர்களாக, கண்மணி நாயகத்தை நேசித்தவர்களாக, அவுலியாக்களை கண்ணியப்படுத்தியவர்களாக அல்லாஹு நம்மை வாழச் செய்து மரணத் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை ஓதி நமக்குரிய இடத்தை சொர்க்கத்தில் நாம் கண்டவர்களாக மரணிக்கும் நல்ல பாக்கியத்தை நமக்கு அல்லாஹு தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று முதலாவதாக துஆ செய்து, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகள் காலங்களாகவும் இடங்களாகவும் உயிரினங்களாகவும் உள்ளது. ஹயவானாத்தும் ஜமாதாத்தும் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள். அல்லாஹு தஆலா எல்லா நிலையிலும் அவன் தவிர என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் படைப்பிடங்கள். ஒரு சில உயிரினங்களை, ஒரு சில இடங்களை அல்லது சில பொருட்களை அல்லாஹு தஆலா அதை உருவாக்கி இருக்கிறான். அதற்கு துவக்கமும் உண்டு, இறுதியும் உண்டு.
உதாரணத்திற்கு இவ்வுலகம், இந்த உலகத்திற்கு துவக்கமும் உண்டு, இறுதியும் உண்டு. மனிதன் பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. ஒரு சில படைப்பினங்களுக்கு துவக்கம் இருக்கிறது, ஆனால் இறுதி கிடையாது. சொர்க்கம், நரகம் போன்றவைகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா துவக்கத்தை வைத்துள்ளான், ஆனால் இறுதி என்பது கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பினங்களை எல்லாம் படைத்துவிட்டு ஒரு சிலவற்றுக்கு மற்றுள்ளவைகளை விட சிறப்பையும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறார். இடங்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தஆலா மிகவும் சிறந்த ஒரு ஊராக, ஒரு பலதாக தேர்வு செய்தது மக்கமா நகரத்தை. லா உக்ஸிமு பிஹாதல் பலத். அல்லாஹு தஆலா அந்த பலதை கொண்டு, அந்த மக்கமா நகரத்தை கொண்டு சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அதன் சிறப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் இடங்களில் வைத்து மிகவும் சிறந்த இடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி என்று சொன்னால் அது எது என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமான அந்த திரு உடலை தாங்கி நிற்கும் அந்த அற்புதமான மண்ணுதான் என்று உலமாக்கள் எழுதி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிற அந்த மண்ணுதான் மிகவும் சிறந்த மண் என்று உலமாக்களால் எல்லோராலும் இத்திஃபாக்காக சொல்லப்படுகிறது. காலங்களில் வைத்தும் இப்படி சில காலங்கள் சில காலங்களை விட சிறப்புண்டு. மாதங்களில் வைத்து சிறப்பிற்குரிய மாதம் ரமலான் மாதம். காரணம், அதில் அல்லாஹு அருள்மறையாம் திருமறை குர்ஆன் ஷிரஃபை இறக்கினான். நேரங்களில் வைத்து சிறந்த நேரம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய 24 மணி நேரத்தில் மிகவும் சிறந்த ஒரு நேரம் என்று சொன்னால் எதை சொல்லலாம்? அது சொல்லப்படுவது என்னவென்றால், அது உத்தம நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் பிறந்தார்களோ அந்த நேரம்தான் சிறந்தது. அதாவது ஃபஜ்ர் பாங்கினுடைய சற்று நேரம் உண்டு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் வந்துதிப்பதற்கு, உதயமாகுவதற்கு அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட நேரம். அதனால்தான் அந்த நேரத்தை தேர்வு செய்து அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது ஓர் அடியான் இரு கைகளை வேண்டி இரு கைகளையும் நீட்டி எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். காரணம், அது சிறந்த ஒரு நேரம். நாட்களில் வைத்து மிகவும் சிறந்த நாள் என்று சொல்லக்கூடியது 7 நாட்களை நாம் பார்க்கின்ற பொழுது சய்யிதுல் ஐயாம் என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமைதான். நபிகள் நாயகம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். அதாவது சூரியன் உதயமாக கூடிய நாட்களில் வைத்து மிகவும் சிறந்த தினம் என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமை தினம்தான். அன்றைய தினத்தில் அதிகமான இபாதத்துகள் செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் மிக குறிப்பாக நமது ஆருயிர் இந்த உலகம் படைப்பதற்கு காரணமாம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். ஏனெனில் மற்றுள்ள தினங்களில் ஸலவாத்துக்கள் ஓதுகின்ற பொழுது கண்மணி நாயகத்திற்கு அந்த ஸலவாத்துக்களின் மலக்குமார்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அப்படி அல்ல. ஸலவாத்தை ஓதக்கூடிய நபரிடமிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பார்த்து நேரடியாக அந்த ஸலவாத்துக்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ஸலவாத்துக்களை பாதுகாப்பாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே ஒரு சீலடித்து வைக்கப்பட்டு விடுகிறது. மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அருகாமையில் மஹ்ஷரா என்கின்ற அந்த மிக பெரிய கடுமையான அந்த வேளையில் ஒவ்வொரு நபர்களும் நஃப்சி நஃப்சி, என்னை காப்பாற்றுவதற்கு யாராவது உண்டா, என்னை யாராவது காப்பாற்றுவதற்கு இருப்பார்களா, என்னுடைய உடலை, என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய சோகமே, என்னுடைய துன்பமே என்று ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது மீசான் என்ற தராசில் ஒவ்வொரு மனிதனுடைய நன்மையும் தீமையும் எல்லாம் எடை போடுகின்ற வேளையில் தீமையின் தட்டு கீழே இறங்குகிறது. மனிதன் தன்னுடைய விரல்களை கடித்த வண்ணமாக யா வைலதா, எனது கேடு என்று ஒவ்வொருத்தரும் அழுது கொண்டிருக்கும் போது முகம் பொலிவுள்ள, பார்ப்பதற்கு மிகவும் அழகான அத்தகைய மாபெரும் அற்புதமான மாமனிதர் அங்கே வருகிறார்கள். அங்கே வந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காகிதத்தை எடுத்து அந்த தராசில் போடுகின்ற பொழுது, நன்மையின் தட்டில் போடுகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அந்த நன்மையின் தட்டு அப்படியே பாரமுள்ளதாக கீழே இறங்குகிறது. இந்த மனிதனுக்கு சொல்ல முடியாத அளவிலான ஆனந்தம், பேரின்பம், மகிழ்ச்சி. அவரை பார்த்து கேட்கிறார், மன் அன்தல்லதி மன்னல்லாஹு அலைய பிகா, நீங்கள் யார், உங்களை கொண்டு அல்லாஹ் மிகப்பெரிய உதவியை எனக்கு செய்தானே என்று சொல்லும் போது அந்த மாமனிதர் சொல்லுவார்கள், என்னை தெரியவில்லையா, அனல்லதி, நான் தான் நபியுர் ரஹ்மா முஹம்மது ரசூலுல்லாஹி, நான் தான் நபிகள் நாயகம். நான் போட்ட அந்த காகிதம் என்னவென்று தெரியுமா? துனியாவில் வைத்து நீ என் மீது ஓதிய ஸலவாத்துக்களைத்தான் நான் பத்திரப்படுத்தி என்னில் வைத்திருந்தேன். அந்த பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த ஸலவாத்துக்களை இப்பொழுது உனக்காக உனது நன்மையின் தராசில் நான் போடுகின்றேன். அது பாரமுள்ளதாகி நீ ஈடேற்றம் பெறுகிறாய், நீ வெற்றி பெற்று விட்டாய். பார்த்தீர்களா அருமையானவர்களே, அத்தகைய மாபெரும் சிறப்புமிக்க ஒரு அற்புதமான தினம் வெள்ளிக்கிழமை தினம். இப்படி ஏராளமான நாட்களை விட, மாதங்களை விட, இடங்களை விட, பொருட்களை விட சில தினங்களுக்கு இல்லாத சிறப்பு மற்ற சில தினங்களுக்கும், சில நாட்களுக்கு சில இடங்களுக்கு இல்லாத சிறப்பு மற்ற சில இடங்களுக்கும், சில நேரங்களுக்கு இல்லாத சிறப்பு மற்ற சில நேரங்களுக்கும் அல்லாஹ் சிறப்பை வாரி வழங்குகிறான். அத்தகைய மாபெரும் சிறப்பான தினங்களில் வரலாற்று சிறப்புமிக்க வரலாறுகள் மிகவும் அற்புதமான முறையில் கொட்டி கிடக்கின்ற வரலாறுகளுக்கு சாட்சியான ஓர் தினம்தான் முஹர்ரம் 10 என்று சொல்லுகின்ற ஆஷுரா தினம். வரலாறுகள் நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த ஆஷுரா தினத்தில் கொட்டி கிடக்கின்ற வாக்கியாத்துகள், நிகழ்வுகள் ஏராளமாக நாம் பார்க்கலாம். குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கியதன் காரணமாக ரமலான் மாதம் முழுவதுமாக அல்லாஹ் சிறப்பாக்கினார். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்லுகிறார்கள். இமாமார்கள் கிதாபுகளை எழுதி வைக்கின்ற பொழுது வல் ஹிக்மத்து ஃபீ இலாஃபதி இலல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வின் பால் முஹர்ரம் மாதத்தை சேர்த்து சொல்லுவதற்குண்டான காரணம், ஏனெனில் இந்த ஒரு தினத்தை, இந்த ஒரு மாதத்தை அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பித்தான் என்பதனால்தான். சில விஷயங்கள் அப்படித்தான். அல்லாஹு தஆலா எந்த ஒரு பொருளை, எந்த ஒரு இடத்தை, எந்த ஒரு விஷயத்தை அவன் பொருந்திக் கொள்கிறானோ, மிகவும் சிறப்பிக்கிறானோ, கண்ணியப்படுத்துகிறானோ, அதை தன்னை சேர்த்து சொல்லுவான். பைத்துல்லாஹ் இறைவனுடைய வீடு இல்லையா, நபியுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபி, கலீமுல்லாஹ், ரூஹுல்லாஹ், கலீலுல்லாஹ், ஹபீபுல்லாஹ் என்றெல்லாம் சொல்லுகின்றமே, அல்லாஹு தஆலாவிற்கு அதன் பாலெல்லாம் மிகவும் அதிகமான பிரியம் உள்ளது. அதனால் தான் தன் பக்கம் அவன் சேர்த்து சொல்லுகிறான்.
நாம் கூட நமக்கு ஏதாவது நம்முடைய பிள்ளைகளில் மிகவும் பிரியம் அதிகமானால் நாம் சொல்லுமே ஏன் புள்ள அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன் புள்ள, என்னுடைய தம்பி, ஏன் அம்மா, ஏன் அப்பா என்று சொல்லுகின்ற போது அவர்கள் மீது அதிகமான பிரியம் ஏற்படும் போதுதான் இந்த வார்த்தையை நாம் சொல்லுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே வார்த்தையை தான் இங்கு சொல்லுகிறார்கள். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கும் முஹர்ரம் மாதம். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தில் ஏராளமான நிகழ்வுக்கு சாட்சிதான் முஹர்ரம் 10வது தினம் அன்று. என்னவெல்லாம் என்று கிதாபுகளில் இமாமார்கள் ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். யானத்து த்வாலிபின் போன்றுள்ள கிதாபுகளில் எல்லாம் நாம் பரிசோதிக்கின்ற பொழுது விஷயங்கள் எப்படி கொட்டி கிடக்கின்றது. முதலாவதாக சங்கையான யானத்து த்வாலிபினுடைய முஸன்னிஃப் சய்யித் பக்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருமையான ஸஹாபி, மிக அதிகப்படியான ஹதீஸுகளை பதிவு செய்த ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை, ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதமான முஜிஸா காரணம் மறதி என்பதே இல்லாமலான அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல இஃப்தரல அலா பனி இஸ்ராயீல் ஸௌம யௌமி ஃபிஸ் ஸனா. அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயீல் சமுதாயத்தினர்களுக்கு வருடத்தில் ஒரு நோம்பினை கடமையாக்கினான். அந்த நோன்பு எது என்று பார்த்தால் முஹர்ரம் மாதம் 10வது நாள் என்ற நோன்பு. பனு இஸ்ராயீல் சமுதாயத்தினர்கள் அந்த நோம்பினை கடமையாக நோற்று வந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டத்திலும் இஸ்லாம் பரவதற்கு முன்னதாகவும் இந்த நோம்பினை கடைபிடித்து வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நோம்பினை வைத்து வந்தார்கள். ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படும் வரை. எப்பொழுது ஹிஜ்ரா 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் முழுமையாக அந்த ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும் என்ற சட்டம் இறங்குகிறதோ அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் என்று நோன்பு வைக்க விருப்பம் உள்ளவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இருப்பினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பினை வைப்பதை கொண்டு மிகவும் சுன்னத்தாக உள்ளது என்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையின் மூலமாக ஸஹாபாக்கள் விளங்கிக் கொண்டு, உலமாக்கள் விலகிக் கொண்டு சுன்னத்தினுடைய நோன்புகளை விளக்குகின்ற கூட்டத்தில் சோமயோமி ஆஷுரா வ தாசுஆ என்று சொல்லி தருகிறார்கள். இந்த தினத்தில் வைக்கின்ற நோம்பிற்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு. சங்கையான நபியுல் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு மன் வஸா ஃபீஹி அலா அய்யாலிஹி, முஹர்ரம் மாதத்தில் யாராவது தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு அவர்கள் தான தர்மங்களை செய்து விசாலப்படுத்தி விட்டால் அவருடைய செல்வத்தை அவன் தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய செல்வத்தை மேலும் மேலும் அபிவிருத்தியிலாக்குகின்றான். 60 ஆண்டு காலமாக அல்லது 50 ஆண்டு காலமாக இவ்வாறாக நாங்கள் சோதித்து பார்த்திருக்கிறோம் என்று சங்கையான ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சுஃபியான் இப்னு உய்னா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொல்லக்கூடிய ஹதீஸை இமாம் பைஹக்கி அவர்கள் பதிவு செய்து காமிக்கிறார்கள். அப்ப ஒருத்தருக்கு செல்வத்தில் செழிப்பு வேண்டுமா, பரக்கத்து வேண்டுமா, அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை ஒருபோதும் தவறவிட்டு விடாதீர்கள். குடும்ப உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்ப உறவுகளை சேர்க்கின்ற போது சிலத்துர் ரஹம், சுப்ஹானல்லாஹ், அதற்கு தனியாக ஒரு தலைப்பை வைத்து பேச வேண்டும். யாராவது ஒருவருக்கு தன்னுடைய ஆயுள் நீள வேண்டும், நீண்ட ஆயுட்கால வேண்டும், செல்வத்தில் பரக்கத்து வேண்டும், குடும்பத்தில் சாந்தியும் சமாதானம் எல்லாம் வேண்டும் என்றால் குடும்ப உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் பேசாமல் இருக்க வேண்டாம். அவர்களிடத்தில் தவறு இருந்தாலும் கூட தான் காரணமாக அல்ல இந்த பிரச்சனை என்று நமக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் விட்டுக் கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்று சொல்லுவார்களே, நாம் விட்டுக் கொடுத்து பணிந்து அல்லாஹ்விற்காக பணிந்து செல்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை உயர்த்தி விடுகிறான். தன்னிடத்தில் அவனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றான். அவன் பால் அல்லாஹ் தஆலா சேர்த்துக் கொள்கிறான், சொர்க்கத்தில் நிலைக்க செய்கின்றான்.
நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இந்த சிலத்துள்ள குடும்ப உறவுகளை சேர்ப்பது என்பது மிகவும் மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் முஹர்ரம் மாதத்தில் மிக முக்கியமாக தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு செலவு செய்வாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா மேலும் அவருடைய செல்வத்தில் அபிவிருத்தியை செய்கிறான். பாருங்கள், நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இமாம் சங்கையான புகாரி அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு தஆலா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கலாம். فإنه من وصى فيه على عياله وأهله وماله وصى الله عليه سائر سنته فصوموا. ஆகையால் அந்த தினத்தில் நீங்கள் நோன்பு வைத்திருங்கள், ஏனெனில் அந்த தினத்தில் நோன்பு வைப்பது என்பது فإنه اليوم الذي تاب الله فيه على آدم فأصبح صفيا. தவறு செய்பவர்கள் அவர்களுக்குண்டான மனிதன் என்று சொன்னாலே தவறு செய்யக்கூடியவதான். மனிதன் மிகவும் பலவீனமானவன். நாம் எல்லோரும் பாவிகளாகத்தான் இருக்கிறோம். பாவமற்றவர்கள் அல்ல, மஅசூமிகள் அல்ல. பாவம் செய்யாதவர்கள் சொன்னால் அது நபிமார்கள் மட்டும்தான். வல்லாஹு யஅஸிமுக். அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் பாவம் என்ற விஷயத்திற்கு அருகாமையில் கூட செல்லாதவர்கள். மனிதர்களாகி நாம் அனைவரும் பாவத்திற்குரியவர்கள், பாவம் செய்பவர்கள் தான், தெரிந்தோ தெரியாமலும். அப்படி பாவம் புரிபவர்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு தினம் எது என்றால் இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ஏனெனில் இந்த ஆஷுரா தினம், ஏனென்றால் சங்கையான ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் 200 ஆண்டு காலமாக சுற்றி வந்தார்கள். என்ன காரணம்? அல்லாஹு தஆலா விலக்கிய ஒரு பழத்தினை தன்னுடைய ஒரு கவனக்குறையின் காரணமாக அது தவறு என்று, பாவம் என்று சொல்ல இயலாது. ஆதரவை மறந்து விட்டார்கள் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா பூமியில் அனுப்பிவிட்டான். அன்னை ஹவ்வா பீவி அவர்களும் சங்கையான ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியில 200 வருஷமாக சுற்றி திரிந்தார்களாம். இவர்கள் ஒருவருக்குள் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து தௌபா செய்ததன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான நாள் இந்த முஹர்ரம் மாதம் 10 என்று நபி அல்லாஹ்வினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவதை நாம் பார்க்கலாம். மேலும் சங்கையான இந்த தினத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகின்ற பொழுது வذكر في الكتاب إدريس إنه كان صديقا نبيا. மிக அற்புதமான ஒரு அடியார் சங்கையான இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரஃபைனாஹு மகானன் அலியா, மிகவும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி விட்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லித் தருகிறார். அதை பற்றி விளக்குகின்ற பொழுது மகான்மார்கள் அவருடைய தஃசீரில் எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா உயர்த்தினான்? அது ஒரு சின்ன ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகிறது. எல்லா நபிமாருடைய ரூஹையும் அல்லாஹ் தஆலா பூமியில் இருந்து பிடித்தான். ஆனால் இத்ரீஸ் நபியுடைய அந்த ரூஹை மட்டும் அல்லாஹ் தஆலா 4ஆம் ஆகாயத்தில் வைத்து பிடித்திருக்கிறாராம். அதற்கு சில நிகழ்வுகள் எல்லாம் கிதாப் சொல்லப்படுகிறது. இந்த இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்திய ஒரு அற்புதமான நாள் இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் 10வது நாள் என்று. وَنَجَا إِبْرَاهِيمَ مِنَ النَّارِ. சங்கையான இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூதினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த மிக கடுமையான நெருப்பு, அந்த நெருப்பினுடைய உயரம் கடுமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவை அந்த நெருப்பின் மீது பறந்து விட்டால், அந்த நெருப்புக்கு மேலே பறந்து விட்டால் அதில் அப்படியே பொசுங்கி அந்த நெருப்பினுடைய அந்த குண்டத்திலே விழுந்து விடுமாம். அந்த அளவுக்கு மிகவும் கடுமையானது நெருப்பில் நம்ரூது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போட்டான். சங்கையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி போட்ட உடனே
நெருப்பினுடைய இயல்புத்தன்மை பொசுக்குவதுதான். இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு ஏர் கண்டிஷன் ஆகிவிடு, குளிர்மை உள்ளதாகிவிடு. அல்லாஹ் கட்டளையிட்டா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முடிக்கு கூட கேடு விளைவிக்கப்படாமல் அந்த நெருப்பில் இருந்து முழுமையாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி வளர்ந்த ஒரு நாள் இந்த முஹர்ரம் மாதம் 10. மேலும் முஹர்ரம் மாதத்தில் 10 நிகழ்ந்தது. வஅன்ஸலல்லாஹு ஃபீஹி தௌராத் அலா மூஸா, கலீமுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை வழங்கிய தினம். மேலும் சங்கையான நபியுல்லாஹி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட நாள் மகானால செய்யுனா யூசுப் நபி சங்கையான யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் நபி காணாமல் ஆனதிலிருந்து அழுது 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 தன்னுடைய பார்வையை இல்லாமலாகிவிட்டது. அல்லாஹு தஆலா அந்த பார்வையை திரும்பவும் யாக்கூப் நபிக்கு வழங்கிய ஒரு நாள் முஹர்ரம் மாதம் 10. மேலும் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொபுரனுடைய உறவிடமாக, பொறுமையின் உறவிடமாக இருக்கிறார்கள். நாமெல்லாம் சற்று கால்வலி ஏற்பட்டு விட்டால், தலைவலி ஏற்பட்டு விட்டால் உடனடியாக நாம் தவித்து விடுகிறோம். ஆனால் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடுமையான சோதனைக்கு ஆளப்பட்டார்கள். அந்த சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட அய்யூப் நபியுடைய உடலில் உள்ள அந்த விளைவினை அல்லாஹ் தஆலா ஷிஃபாவாக்கிய ஒரு தினம் இந்த முஹர்ரம் மாதம் 10. அதே போன்று யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீனின் வயிற்றிலிருந்து வெளியேற்றிய தினம். சங்கையான மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினர்களை ஃபிர்அவுனுடைய அந்த கூட்டத்திலிருந்து, எதிர்ப்பில் இருந்த அவருடைய அந்த கடுமையான ஆட்சியிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். மூஸா நபி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கொம்பினை கொண்டு, அசாவை கொண்டு கடலை அடிக்கிறார்கள். கடல் இரண்டாக பிளக்கிறது. அந்த இரண்டாக பிளந்த அந்த கடலுடைய வாயிலாக மூஸா நபியும் அவருடைய சமுதாயத்தினர்களும் கடலை கடந்து அக்கறை செல்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிர்அவுனும் அவனுடைய கூட்டத்தினர்களும் அந்த வழியிலாக இறங்கி வந்தபோது அவர்களை அல்லாஹ் தஆலா முழுகடிக்க செய்து கொன்று விட்டானே. அத்தகைய ஒரு நாள் இந்த முஹர்ரம் மாதம் 10. மேலும் அது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமாக இருக்கிறது. மிக முக்கியமாக நபியுர் ரஹ்மா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மிக அற்புதமான வசனம், இன்னா ஃபதஹ்னாக ஃபதஹன் முபீனா லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக மா தஅഖர். நாயகமே யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, உங்களுடைய விஷயத்தில் பாவம் என்பதே கிடையாது. இனி பாவங்கள் என்பது உங்களுடைய கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ எப்பொழுதுமே வரப்போவது கிடையாது. அப்படி இருக்கும் என்றால் இருக்காது. அதை கூட அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்ற அற்புதமான வசனம் இறங்கிய ஒரு நாள் இந்த முஹர்ரம் மாதம் 10. சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, வஅவ்வல் யௌமின் நஸல ஃபீஹில் மத்ர மினஸ் ஸமாஇ யௌம ஆஷுரா. முதல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்க மழை. அந்த ரஹ்மத் இந்த பூமியில் இறங்கிய தினம் இந்த முஹர்ரம் மாதம் 10. இந்த மாதத்தில் ஃபமன் ஸாம யௌம ஆஷுரா ஃபகஅன்னமா ஸாம الدهر குல்லா. எவர் ஒருவர் இந்த ஒரு தினத்தில் நோன்பு வைப்பாரோ, அந்த ஒரு வருடம் முழுவதுமாக நோன்பு வைத்ததுடைய நற்கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அதே மாதிரி இந்த நோன்பு என்பது நபிமார்களுடைய நோன்பு. ومن نحيا ليلة عاشوراء بالعبادة فكأنما عبد الله مثل عبادة أهل السماوات السبع. எவர் ஒருவர் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இரவில், அதாவது 9வது நாள் முடிந்து வரக்கூடிய அந்த இரவுல மறுநாள் 10வது நாள் என்று நோன்பு வைப்போம். அந்த இரவுல முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய இரவுல எவர் ஒருவர் ஹயாத் ஆக்குகிறாரோ, இபாதத்தை கொண்டு முழுகிறாரோ, அவர் 7 ஆகாயத்தில் இருப்பவர்களும் 7 பூமியில் இருப்பவர்களும் எல்லோரும் ஒன்றுபட்டு இபாதத்து செய்தால் எந்த அளவுக்கு நற்கூலி வழங்கப்படுமோ அதே
அளவிற்கு உண்டான நற்கூலியை இந்த ஒரு இரவில் இபாதத்து செய்தால் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகின்றான். அப்படி என்றால் எவ்வளவு சிறப்பான ஒரு தினத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய விஷயம் அப்படித்தான். அல்லாஹு தஆலா மன்னிக்கிற விஷயம் வந்துட்டாக்கா கையும் கணக்கு இல்லாம அப்படியே தாராளமாக அவன் என்னவெல்லாம் ஏதெல்லாம் ரூபத்தில் மன்னிக்க முடியுமோ அதையெல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிப்பின் ரூபத்தில் கொடுத்து நம்மை எப்படியாவது சொர்க்கத்தில் நுழைக்க செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விஷயம். அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நாம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா மலக்குமார்கள் உடனடியாக தங்களுடைய தப்தர்களை எழுதி விடுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு நன்மையை செய்கின்ற போது அதற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற நற்கூலி 1க்கு 10 என்பதுதான் குறைந்தபட்சம். அது அதிகப்படியாகின்ற பொழுது காலத்தை பொறுத்து, இடத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து 1 என்பது 10லிருந்து 10லிருந்து 100ஆக, 100 என்பது 1000ஆக, லட்சமாக ஒரு ஃபரலுடைய நற்கூலியை கூட அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறான். காரணம் என்ன? மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தவறு செய்து விட்டால் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களே சற்று பொறுத்திருங்கள், என்னுடைய அடியான் ஏதாவது நன்மை செய்கிறானா என்று பார்க்கலாம். அப்படி நன்மை செய்துவிட்டால் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள். அவருடைய பாவத்தை நீங்கள் பாவத்தை ஒருபோதும் அந்த தப்தரில் எழுத வேண்டாம், அவருடைய பாவத்தை ஒருபோதும் அவருடைய அந்த புத்தகத்தில் எழுதி வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். இந்த அடியான் ஒரு தீமை செய்கின்ற பொழுது ஒரு வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், அல்லாஹ் நான் பாவத்தை செய்து விட்டேனே என்று அவன் வருத்தப்பட்டு விட்டால் அந்த பாவத்தை உடனடியாக மன்னிக்கப்படுகிறது. மேலும் அப்படி அவன் செய்யவில்லை என்றாலும் கூட ஒரு பாவத்தை புரிந்ததற்கு தண்டனை ஒரே ஒரு தண்டனை மட்டும்தான். ஒரு பாவத்திற்கு ஒரு தண்டனை, ஒரு நன்மைக்கு 10 நற்கூலி. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய மஹ்ருபானாக, எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்கிறான். அல்லாஹு லத்தீஃபுன் பிஇபாதி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை கொண்டு மிகவும் அன்புடையவனாக, மிக மேன்மை கொண்டவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அத்தகைய மாபெரும் அல்லாஹ் தஆலாவிற்கு நாம் எத்தனை முறை சுக்ர் செய்தாலும், நாம் எத்தனை முறை ஹம்து செய்தாலும் போதாது. இன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான முஃமின்களே, நாம் ரப்பு தஆலாவினுடைய மாபெரும் படைப்புகளாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா வகர்ரம்னா பனி ஆதம். ஆதமினுடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினார். அப்படிப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட நாம் அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்தவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சுக்ர் செய்தவர்களாக இருக்கின்ற போது லஅஸீதன்னகும், அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். அல்லாஹ் தஆலா இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எதை கொடுத்ததின் காரணமாக, எதை தந்ததின் பேரிலாக நாம் சுக்ர் செய்கிறோமோ அதையும் அதற்கு அப்பால் உள்ளதையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே நேரத்தில் நாம் மட்டும் அல்லாஹ் தஆலாவிற்கு நன்றி கெட்டவர்களாக இருந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய அந்த மாபெரும் வார்த்தையை பார்க்க வேண்டும். இன்ன அஸாபி லஷதீத். என் தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும். பாத்தீங்களா? மிகவும் கடுமையானதாக இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. சுக்ரு பண்ண இன்னும் தருவேன், நன்றி கெட்டவனா இருந்த தண்டனை கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்திடுவானாக. முஹர்ரம் மாதத்தில் நாம் அதிகமான இபாதத்தை செய்ய வேண்டும். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வுடைய சின்னங்களை எவர் ஒருவர் கண்ணியப்படுத்துகிறாரோ அது தக்வாவினுடைய அந்த மாபெரும் சிறப்பானவருடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆக இத்தகைய இரவுகளையும் இத்தகைய நாட்களையும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திய இடங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பொருட்களையும் மக்களையும் எல்லாம் நாமும் கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் கைரும் பரக்கத்தும் நமக்கு வழங்கி அருள்வானாக என்று துஆ செய்து எனது உரையை நான் தற்காலிகமாக நிறுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.